சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி. அவங்க வந்து ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாங்க. சொன்ன உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அத்தாட்சி என்ன, ஏதாவது ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரத்தை காட்டினா நாங்கள் வந்து உம்மை ஏற்றுக்கொள்கின்றோம், அல்லாஹ் ஒருவனே என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு முஅஜிஸா, ஒரு எப்போதுமே காட்டப்படாத ஒரு முஅஜிஸாவை அவர்களுக்கு காட்டுகின்றான். என்ன முஅஜிஸா? அது அற்புதம். என்ன அற்புதம் அப்படின்னு சொன்னால், பாறைகளை உடைத்து கொண்டு ஒரு சூழ் கொண்ட ஒட்டகம் அப்படி உயிரோடு வருது. வயிற்றுக்குள்ள குட்டியோட ஒரு சூழ் கொண்ட ஒட்டகம் ஒன்று அப்படியே அந்த பாறையிலேருந்து வெளியில் வருது. இதை கண்கூடாக அந்த மக்கள் பார்க்குறாங்க. கண்கூடாக பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்றுக்கொள்ளணும்ல, அவங்க தானே கேட்குறாங்க, அற்புதத்தை காட்டுங்க நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோங்கிறாங்க. அற்புதம் காட்டப்பட்டு விட்டது, கண்கூடாக பார்க்குறாங்க. பார்த்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் உன்னுடைய இந்த கை ஜாலந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளாமல் போகிறாங்க. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், 3 நாட்கள் அவங்களுக்கு தவணை கொடுக்குறோம். கண்கூடாக இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகு என்ன பண்ணணும், ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அல்லாஹ் திருமறையில் வசனத்தில் 2-3 வசனங்களில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்டா, என்னுடைய அற்புதங்களை நான் காட்டிய பிறகு அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள். இதுதான் அல்லாஹ்வினுடைய சுன்னத். அற்புதத்தை நீங்கள் தானே காட்ட சொல்கிறீங்க, காட்டியாச்சு, அல்லாஹ் ஒருவனே என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த கூட்டத்தார் அழிக்கப்பட்டு விடுவார்கள். அப்போ 3 நாள் டைம் கொடுக்கப்படும். எல்லா கூட்டத்தாருக்கும் அப்படி தான், 3 நாள் டைம். அந்த 3 நாளுக்குள்ளே அவங்க திருந்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது, ஒரு சான்ஸ். அந்த 3 நாளில் அவங்க திருந்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, திருந்தினாங்களா? அதுக்கு மாறாக என்ன பண்ணாங்க, அது திருந்தக்கூடிய சமுதாயம் மாதிரி இல்லை. ஏன்னு சொன்னால், அற்புதத்தை பார்க்குறாங்க, கண்கூடா பார்த்து கொண்டே ஏற்கவில்லைன்னு சொன்னால் அவங்க திருந்துவாங்களா? திருந்தக்கூடிய சமுதாயம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தையே கொண்டுடலாம். எப்படி பாருங்க, அதுதான் இல்லை, நான் ஓதி காட்டி அந்த திருமறை வசனத்தில் சொல்கிறான். ஓ மக்கரு மக்கரம், ஓ மக்கர்னா மக்கரம், சூழ்ச்சிக்கு மேலே அவங்க சூழ்ச்சிகள் செய்து கொண்டே இருந்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் நம்ம கொண்டுடலாம், சாலிஹையே நம்ம கொண்டு